வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வீட்டோன் பிராண்டில் வந்திருக்கக்கூடிய 18 சைஸில் இருக்கக்கூடிய 4 ohms இம்பிடன்ஸ் கொண்ட ஒரு 200 வாட் சப்வூஃபர்னுடைய அன்பாக்சிங் மற்றும் அதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 200 வாட்ஸ் அப்படிங்கிறது பீக் பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்எம்எஸ் பவர் கண்டிப்பாக அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஒரு 100 வாட்லேருந்து 125 வாட்டுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்எம்எஸ் பவர் சப்போர்ட்டு. ஸோ இதுதான் இந்த 8 inch சப்வூஃபர்னுடைய ஒரிஜினல் கம்பெனி பாக்ஸ் பேக்கிங். நல்லா சேஃபாக தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்வீட்டோன் பிராண்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ், ட்வீட்டர்ஸ் எல்லாமே நல்ல அருமையான ஆடியோ ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாகவும் நல்ல தரமான டிசைன் கொண்டதாகவும் இருக்குது. ஆல்ரெடி 6 inch ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், 8 inch ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், 4 inch ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், 6 inch ஊஃபர், 8 inch ஊஃபர் ப்ளஸ் 4 inch 3 inch பேப்பர் கோன் டைப் மேக்னெட்டிக் டியூட்டர்னுடைய வீடியோக்களை எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்களை என்னுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் மீண்டும் ஒரு தடவை போய் பாருங்கள். இந்த ஸ்வீட்டோன் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் அவ்வளோ தரமாக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு தரமான ஆடியோ ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இந்தியன் கம்பெனி இது. ஸ்பீக்கர்ஸ் மெயினாக நல்லா தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் நான் செக் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன் பர்சனலாக. ரொம்பவே அருமையாக இருக்குது. அடுத்து சப்வூஃபரில் ஃபஸ்ட்டு 8 inch சப்வூஃபர்னுடைய அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 inch மற்றும் 12 inch சப்வூஃபர்னுடைய அன்பாக்சிங் வீடியோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும். ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போது சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதில் வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்லாக் லிங்க்கில் இதனுடைய செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் எத்தனை பீஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டிங்கன்னா கூடவே உங்கள் ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடையும் அனுப்பிச்சி வச்சுருங்க. அப்படி அனுப்பிச்சி வைக்கும்போது மெட்டீரியல் காஸ்ட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். ப்ரீபெய்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட் ரிசிப்ட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்க்கு மெட்டீரியல் சேஃபாக ஸ்பீடு போஸ்ட், பார்சல் சர்வீஸ், கொரியர் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் மூலிமா அனுப்பிச்சி வைக்கப்படும். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நம்மக்கிட்ட கிடையாது, ப்ரீபெய்ட் பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதனுடைய அன்பாக்சிங் பார்க்கலாம். சேஃபான பாக்ஸ் பேக்கிங்கில் தான் கொடுத்துருக்காங்க இந்த 8 inch சப்வூஃபர். ஸோ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய எம்ஆர்பி 1422 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை விட ஒரு நல்ல பெஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸில் நம்மக்கிட்ட இந்த ப்ராடக்ட் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. இதனுடைய எக்ஸாக்ட் செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்லாக் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தேவைப்பட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி மட்டும்தான் கொடுத்துருப்பேன். என்ன காரணம் இதனுடைய விற்பனை விலையை பப்ளிக்காக வீடியோவில் சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் எல்லா இடத்துலையும் ஒரே விலைக்கு கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜு, டேக்ஸு அதெல்லாம் வித்தியாசம் வரும். ப்ளஸ் 100 பீஸ் வாங்குகிற ஒருத்தருக்கு ஒரு ரேட்டாகவும், 1000 பீஸ் வாங்குறவருக்கு ஒரு ரேட் இருக்கும், 50 பீஸ் வாங்குற ஒருத்தருக்கு ஒரு ரேட் இருக்கும், 10 பீஸ் வாங்கி விற்கிற ஒருத்தருக்கு ஒரு ரேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டி பர்ச்சேஸை பொறுத்து ரேட்டு மாறும். அதனால தான் நம்ம வந்து விற்பனை விலையை பப்ளிக்காக வீடியோவில் சொல்ல மாட்டோம். ஸோ இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸும் மாறிக்கிட்டே இருக்கும். அதை வந்து வீடியோவில் ஒரு தடவை சொல்லிட்டோன்னா நீங்கள் 6 மாதம் முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் அந்த ப்ரைஸ் சொல்லியிருக்கீங்க, அதே ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதனால தான் ப்ரைஸை பப்ளிக்காக வீடியோவில் சொல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் கேட்லாகில் கொடுக்குறோம். ஏன்னா வாட்ஸ்அப் கேட்லாகில் பொருளினுடைய விலை ஏறும்போது ஏற்றிடுவோம், இறங்கும்போது இறக்கிடுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிடுவோம். அப்டேட்டடாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேஃபாக கெட்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த பிராண்டில் இது வரைக்கும் 6 inch சப்வூஃபர் வரல. வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். 8 inch சப்வூஃபர் மட்டும் தான் வந்திருக்கு. அதுக்கடுத்து 10, 12 வந்திருக்கு. அதை அடுத்தடுத்து வீடியோக்களில் பார்ப்போம். சப்வூஃபர் சூப்பராக இருக்குது. பாக்ஸ் பேக்கிங் அண்டு ஃபினிஷிங் செமையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனான லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் சீல்டு பேக்கிங் பாருங்கள். ஃப்ரேமில் வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ரெட் கலர் பெயிண்டில். ரொம்பவே அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ரிசல்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ பேக்கிங் ஓப்பன் பண்ணி நான் எடுக்கிறேன் சப்வூஃபரை. இந்த பிராண்டில் நான் எப்போவும் சொல்கிறது போல் வாய்ஸ் காயில் உரசுது அதனுடைய கோரில் அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டான டிசைனில் இருக்கும். சூப்பரான கலர்.
பேப்பர் கோன் தான் கொடுத்துருக்காங்க. எட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் எட்ஜு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபோம் எட்ஜில் பேப்பர் கோன் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் கேப் பாருங்கள், நல்லா ஃப்ளாட்டாக எவ்வளோ அருமையாக பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் எனக்கு. மேட் ஃபினிஷிங்கில் ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க. மேக்னெட் பாருங்கள், கோல்டட் பிளேட்டடில் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 100 வாட் ஆர்எம்எஸ்க்கு குறையாது. 200 வாட் அப்படிங்கிறது பீக் பவராக கொடுத்துருக்காங்க. ஸோ 200 வாட் ஆர்எம்எஸ் சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியலை. 4 ohms இம்பிடன்ஸு, எல்எஃப் சீரீஸ், அதாவது லோ ஃப்ரீக்வன்சி சீரீஸ் அப்படிங்கிறத எல்எஃப் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர் அப்படிங்கிறதையும் மேக்னெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், பேக் சைடு வியூ பாருங்கள், அண்டு டாப் வியூவும் பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான ஃபினிஷிங்கில் இருக்குது. நல்லா ஹெவியான மூமெண்ட்டு தான் இருக்குது, ரொம்ப ஃப்ரீ மூமெண்ட்டில் நல்ல பேஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பொலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டம்ளுக்கான பொலாரிட்டி ரைட் சைடு பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு நெகட்டிவ். ஸோ வாய்ஸ் காயிலும் நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பைடர், ஹெவியான ஸ்பைடர் பேசிங். டெர்னல், இந்த ப்ராண்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் சொல்லவே தேவையில்ல, குவாலிட்டி A to Z பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்து ஒரு ஆர்டரில் நான் இதை யூஸ் பண்ணிடுவேன். இந்த ஹெவியாக பேஸ் வேணும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் லெஃப்ட் ரைட்டு சிஸ்டமில் இந்த மாதிரி ஒரு டவர் பாக்ஸ் அடித்து ஒரு 8 inch சப்வூஃபர், ஒரு 6 inch ஃபுல் ரேஞ்சு, ஒரு 4 inch மேக்னெட் டியூட்டர் தேவைப்பட்டால் கிராஸ் ஓவர் போட்டோ அல்லது கிராஸ் ஓவர் இல்லாமலோ போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேஸ் தான் மியூசிக் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல பேஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்போவில் யாராவது ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஒரு லெஃப்ட் ரைட் ஸ்டீரியோ சிஸ்டமில் ஒரு வூஃபர், ஒரு டியூட்ரோ அல்லது வூஃபர் வித் மிட் ரேஞ்சு ஃபுல் ரேஞ்சு டியூட்ரோ யூஸ் பண்ணுறதுக்கும், ஒரு சப் வூஃபர் ஒரு ஃபுல் ரேஞ்சு ஒரு டியூட்ரோ யூஸ் பண்ணுறதுக்கும் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ எல்லாமே பெர்ஃபெக்ட், நல்ல ஹெவியாக குவாலிட்டியான பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ மேக்னெட்டினுடைய டயா அண்ட் திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ மேக்னெட்டினுடைய டயா 100 mm டயா கொடுத்துருக்குறாங்க. 100 mm டயா கொண்ட மேக்னெட் வித் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 mm திக்னஸ். ஸோ 100 mm டயாவில் 20 mm திக்னஸ் கொண்ட மேக்னெட், நல்ல ஹெவியான மேக்னெட் தான். ஒரு 8 inch சப்வூஃபர், ஹெவியான சப்வூஃபர், நல்லா வெயிட்டில் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்டலாக் லிங்கில் என்னோடய செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த சப்வூஃபர் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சப்வூஃபரை ஆடியோ டெஸ்ட் பண்ணணுன்னா ப்ராப்பரான சப்வூஃபர் என்க்ளோசரில் போட்டு தான் டெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் பேஸ் ரிசல்ட் பார்க்க முடியும். அதனால தான் ஆடியோ டெஸ்ட்டு ரிசல்ட்டு நான் வீடியோவை போடலை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதே போல் இந்த ஸ்வீட்டோன் பிராண்டினுடைய இன்னொரு ப்ராடக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.